வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம். நம்ம ஊர் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் பண்புலி பக்கத்துலங்க. நம்ம நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். அந்த பண்ணைகளில் கொஞ்சம் பழ மரங்கள், அதாவது வீட்டுக்கு நம்ம மருந்து இல்லாமல் பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கன்றுகள் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோங்க. அதில் இந்த மலைக்கு நிறைய பூ பிஞ்சு காயின்னு நிறையவே வந்துருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் போடுவோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு இதோட சைஸே சின்னது தான். டேபிள் ஆரஞ்சுங்க, டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, சைனா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இதை சாத்துக்குடி கன்றுன்னு வாங்கி வச்சோம். ஆனால் இது காய்ச்சது என்னமோ இந்த ஆரஞ்சு தாங்க காய்ச்சது. ஆனால் இது ஜூஸ் மட்டும் தான் போட முடியும், வேறு எதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ மழை அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய பறிக்காமலே விட்டுட்டோம். இதே வெயில் டைம்னால் அப்பப்போ அதை பறித்து நாங்கள் ஜூஸ் போட்டுருவோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடியில் கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குங்க. நிறைய பிஞ்சும் அதேமாரி இருக்குது. நம்ம இதில் இன்றைக்கி கொஞ்சம் காய் பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தாங்க இது பண்ணோம். நானே வீடியோ எடுக்கிறதுனால காய் பறிக்கிறத எடுக்க முடியலைங்க. இதில் இருக்க கொஞ்சம் பெரிய சைஸ் காய்களையாக நாங்கள் பறிச்சிட்டோங்க. இந்த கன்று பார்த்தீங்க அப்படின்னா வச்சு ஒரு 2 வருஷம் இருக்குங்க. ஆனால் இது நான் காய் நிறைய கன்றுலேருந்து இது காய்ச்சிருக்கு. காய் இது நிறைய காய்ச்சிருக்குங்க. இந்த கன்று காய் இந்த பச்சை கலராக இருக்கிறது காய்ங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ பிடிங்கி நீங்கள் ஜூஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட பூ இப்படி தான் இருக்கும். பூ விட்டுட்டு அந்த பிஞ்சு வருது பாருங்கள், அது அப்படி தான் இருக்கும். இதே கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, ஒட்டுக்கு கீழேருந்து ஒரு கிளை வந்ததுங்க. அதோட இலை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அதில் காய் எதுவுமே வைக்கலை, லேட்டாக தான் வச்சுது. என்ன காயின்னு பார்த்தா அது நார்த்தங்காய்ங்க. ஒரே மரத்தில் நாங்கள் ஜூஸ் போட ஆரஞ்சும் பறிச்சுக்கிடுவோம், ஊறுகாய் போட நார்த்தங்காயும் பறிச்சுக்கலாங்க. இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு டைம் இதில் நார்த்தங்காய் நம்ம பிடுங்க போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது செவ்வாழை ஒரு தார் விளைஞ்சி கிடக்குங்க. அதையும் அப்படியே வெட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். வெட்டும் போது எடுக்க முடியலை, வெட்டினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. மழை லைட்டாக தூறிக்கிட்டு இருக்குங்க. ஒரு கிளைமேட் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த தாரை நம்ம வெட்டிடலாம். பாருங்கள், தார் வெட்டியாச்சு. நல்லாவே காய் விளைஞ்சிருச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை தார் விழுந்துருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, இல்லைன்னா பெரிய பெரிய காயாக இருக்கும் எங்களுக்கு. அடுத்து பாருங்கள், நம்ம கொய்யா மரத்தில் பழுத்ததை காயை பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அணிலோ குருவி ஏதோ சாப்பிட்டுச்சு பாருங்கள். அதை அப்படி கோழிக்கு போட்டுடலாம். இதுவும் பழுத்து தான் இருக்குது, இன்னொரு காய், அதையும் பிடிங்கிடலாம். கொய்யா மரத்தில் நாங்கள் அப்பப்போ காயை பிடிங்கிடுவோங்க. அதனால் அது மொத்தமாக எடுத்து வீடியோ போட முடியல. அதில் அதுலேயும் நிறைய பூ பிஞ்சு நிறைய வந்திருக்கு இந்த கிளைமேட்டுக்கு. சப்போட்டா மரத்துலேயும் நிறைய பிஞ்சு கிடக்குதுங்க, கொய்யா மரத்துலேயும் கிடக்கு, ஆரஞ்சுலேயும் கிடக்கு. எல்லாமே நல்லாவே பிஞ்சு பிடிச்சிருக்குங்க. கொய்யா மரத்தோட பூ இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இதுக்கு 2 பூ மொட்டுக்கு இடையில சின்ன தளிர் வரும். அதை நம்ம பிடுங்கி விட்டுட்டோம் அப்படின்னா காய் சீக்கிரம் நல்லாவே பருத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம இவ்வளோ ஆரஞ்சு பழமும் அடுத்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் இவ்வளோனா நம்ம போதுங்க. இவ்வளோனா பறித்து எடுத்துட்டோம். நமக்கு தேவை தக்கன மட்டும்தாங்க பறிச்சிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா நாங்கள் டார்க் க்ரீன் ஆரஞ்சு பிடுங்க மாட்டோம். கொஞ்சம் அது ஆரஞ்சு கலராக லைட்டாக கலர் மாறையில் தாங்க பறிப்போம். அப்போ தான் அது ஜூஸ் போட சூப்பராக இருக்கும். இந்த நார்த்தங்காய் முதல் தடவை ஊறுகாய் போட்டு பார்க்கணுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை ஊறுகாய் போடுறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோன்னு தான் நான் பறித்தேங்க. இந்த ஜூஸ் ஆரஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் மழை நேரங்க, ரொம்ப நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது இல்லையா, அதனால் தேவைக்கு மட்டும்தாங்க பறிச்சிருக்கேன். இந்த அளவு போதும். அது தேவைன்னா நம்ம பறிச்சிக்கலாம். வீட்டில் கொண்டு போய் வச்சோம்னா சீக்கிரம் அழுகிருங்க. அதுவே செடியில் நிற்கிது அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிற்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.